ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபேக்டரைசேஷன். தமிழில் காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய நம்பர் ஃபார்ம் ஆகிறதுக்கு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன நம்பர்ஸை தான் நம்ம காரணி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 210 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 டிஜிட் நம்பர், இது ஒரு பெரிய நம்பர். இப்போது இந்த பெரிய நம்பர் உருவாகிறதுக்கு அதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சின்ன சின்ன நம்பர் எதெல்லாம் வருமோ அது எல்லாமே இந்த 210 ஃபேக்டர்ஸ். அந்த சின்ன சின்ன நம்பர்ஸ் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூஸ்வலாக இந்த 210 நம்ம டிவிஷன் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க, 210. ஸோ இதை வந்து நம்ம 2 டேபிளில் ரெடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் 210 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ 105 அப்படின்னு இங்கே கிடைக்கும். இப்போ 105 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். அண்ட் தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம 5 டேபிளில் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ 2 5s are 10, 1 5s are 5. ஸோ 21 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்தது 21 அப்படின்றதும் ஒரு ஆட் நம்பர். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். ஸோ 3 ரெடியூஸ் பண்ணோம்னா 7 3s are 21. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ மறுபடியும் இதை 7 டேபிள் ரெடியூஸ் பண்ணோம்னா 1 7s are 7. ஸோ இந்த கடைசி நம்பர் 1 வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். 1 வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸை, அதாவது இந்த டிவிஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போது இந்த 210 அப்படின்ற இந்த நம்பர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா இந்த சைடில் வந்திருக்க நம்பர் தான். 2 3 5 7 இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். 2 3 5 7 இதெல்லாம் பார்த்திங்கன்னா 210 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஃபேக்டர்ஸை நம்ம மறுபடியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் 210 வரும். இன்ட்டு போட்டு பாருங்கள். 2 3s are 6, 6 5s are 30, 37s are 210 அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு பெரிய நம்பரை சின்ன சின்ன நம்பராக இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஸ்ப்ளிட் பண்ணுற இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே காரணிகள், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 2 3 5 7 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதோடைய ஃபேக்டர்ஸ்? இந்த 210 ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் அதை டிவைட் பண்ணி அதோடைய ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபேக்டரைசேஷன். அப்போது ஃபேக்டரைசேஷன் அப்படின்னாவே டு ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எனி நம்பர். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதோடைய ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதை இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி அதோடைய ஃபேக்டர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் நம்பர்ஸ்க்கு பதிலாக அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், பாலினாமியல்ஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. எந்த டைப்பை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுடைய மாடலை பொறுத்து டைப்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எந்த மாடலில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கான டைப்பை நம்ம சொல்லிட முடியும். ஸோ ஃபேக்டரைசேஷனுடைய ஃபஸ்ட்டு டைப் 1, ஃபேக்டரைசேஷன் பை டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல். அதாவது இந்த டைப் 1லேயே பார்த்தீங்கன்னா க்ளூவை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பொது காரணியை
ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது காமன் ஃபேக்டர்ஸை நம்ம வெளியில் எடுத்துடணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் மட்டும்தான் அந்த காமன் ஃபேக்டரை வெளியில் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 4x² y ப்ளஸ் 8xy இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு டைப்பில் சொல்லியிருக்க மாதிரி பொதுவான காரணிகளை வெளியே எடுத்துக்கணும். அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம காமனாக வெளியில் கொண்டு வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். இது ஒரு டேர்ம் 1, இது ஒரு டேர்ம் 2, மொத்தமாக 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்லையும் ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் அதாவது நியூமரிக் வேல்யூஸில் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு இன்னொரு நம்பர் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் வரும். ஸோ இதை வந்து 4 into 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 8 வந்து 4 into 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு நியூமரிக் வேல்யூக்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். பிகாஸ் ரெண்டுமே 4 டேபிள் வந்துருக்கு. ஸோ நியூமரிக் வேல்யூஸ் அதாவது நம்பரில் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 4. எது காமனாக இருக்கோ அதை நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ இப்போ இங்கே இதில் 4 காமனாக இருந்ததுனால 4 வெளியே எடுத்துடுறேன். அடுத்தது நம்பர்ஸில் காமன் வேல்யூஸ் எடுத்ததுக்கப்புறம் வேரியபிள்ஸ்க்கு போயிடணும், அதாவது லெட்டர்ஸ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா x² இருக்குது, இங்கே x இருக்குது. அதாவது இங்கே x இதோடைய பவர் 2 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே அதே x இதோடைய பவரில் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 1 ஹைடாக இருக்குது. ஸோ நான் ஹைடான அந்த 1 நான் இருக்கிற மாதிரி இங்கே போட்டுட்டேன். இப்போது ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய பவர் 2 டைம்ஸ் இருக்குது, செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய பவர் 1 டைம் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக ஒரு டைம் எக்ஸ் வந்திருக்கு. அதாவது மினிமம் இதுலேயும் ஒரு எக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக ஒரு எக்ஸ் வந்ததுனால அந்த ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாம். ஏன்னா அது ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. ரெண்டு உறுப்புலேயுமே பொதுவான உறுப்பு எக்ஸ் அப்படின்றதுனால ஒரு எக்ஸை நம்ம வெளியே எடுத்துடுறோம். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒய் பவர் 1 ஒரு ஒய் வந்திருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒய் பவர் 1. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக ஒய் பவர் 1 வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஒய்யையும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுமே இந்த மாதிரி அதில் இருக்க டேர்ம்ஸில் பொதுவான உறுப்பு காமன் டேர்ம்ஸ் ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் காமன் ஃபேக்டராக இருக்கோ அதை நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துடணும். இப்போது வெளியே எடுத்தது போக ரிமைனிங் உள்ளே என்னென்னலாம் இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா 4 இருந்தது. இந்த 4 நான் வந்து 4 into 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த 4 காமனாக இருந்ததுனால இதை வெளியில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 4 வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 1 வந்து உள்ளேயே இருக்கும். இந்த 1 நம்ம இங்கே போட்டாலும் சரி இல்லை போடாமல் விட்டாலும் சரி இங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அடுத்தது இங்கே x² இருந்தது, அதாவது எக்ஸோடைய பவர் 2 டைம்ஸ் இருந்தது. இதில் ஒரு எக்ஸை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த எக்ஸை உள்ளே காமிச்சிடலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒய் பவர் 1 ஒரே ஒரு ஒய் தான் வந்திருந்தது. அந்த ஒய்யை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒய் வெளியே போயிடுச்சு. வேறு எந்த டேர்முமே இதுக்குள்ளே இருக்காது, எக்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும். பிகாஸ் இந்த 4ம் வெளியே போயிடுச்சு, இதிலேருந்து ஒரு ஒய்யும் வெளியே போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சு. அப்போது ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் உள்ளே மீதி இருக்கும் இந்த முதல் டேர்மில். அடுத்தது சென்டரில் ப்ளஸ் இருக்குது. இப்போது செகண்ட் டேர்முக்கு வந்துடலாம். செகண்ட் டேர்மில் 8 இருந்துச்சு. இந்த 8ஐ பார்த்தீங்கன்னா 4 2s அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இதில் இந்த 4 வெளியே போயிடுச்சு. அப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் உள்ளே இருக்கும். அடுத்தது வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருந்தது, அது வெளியே போயிடுச்சு. அதே போல் ஒரு ஒய் இருந்தது, அதுவும் வெளியே போயிடுச்சு. ஸோ இப்போது இந்த செகண்ட் டேர்மில் மீதி இருக்கிற ஒரே ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தான். அதை மட்டும் உள்ளே எழுதியாச்சு. வேறு எந்த டேர்முமே உள்ளே இருக்காது. அப்போது இதுதான் நமக்கு தேவையான காமன் டேர்ம்ஸ். இந்த காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா x+2 அப்படின்ற டேர்ம்ஸ் மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்த இந்த கொஷின் அதாவது எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருந்தாங்க. 4x² y + 8xy அப்படின்னு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போது 4xy அப்படின்றது ஒரு ஃபேக்டர், x+2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இந்த 1 இங்கே இருக்கிறதா நம்ம இங்கே போட்டாலும் சரி போடாமல் விட்டாலும் சரி இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1xன்னு சொல்லலாம், இல்லை வெறும் x அப்படின்னு படித்தாலும் சரி. இப்போது நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 ஃபேக்டர்ஸுக்கும் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் மறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் அதை நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர்
பெருக்கல் காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி பெருக்கல்ல காரணியாக பிரித்தோம் அப்படின்னா, அதாவது மல்டிப்ளிகேஷனில் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொடுத்த இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனில் டிகிரி என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி டிகிரினா என்னன்னு பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் டிகிரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். டிகிரி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஹையஸ்ட் பவர் தான் அதோடைய டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2, அதாவது அதிகபட்ச அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு பாலினாமியல், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், ஒரு பல்லுறுப்புக்கோவை, அதில் டிகிரி 2வாக இருந்தது அப்படின்னா, அதாவது அதோடைய அதிகபட்ச அடுக்கு 2வாக இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 ஃபேக்டர் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு. இதுவே அதிகபட்ச அடுக்கு 3ஆக இருந்தது அப்படின்னா அதுக்கு 3 ஃபேக்டர் இருக்கும். அதிகபட்ச அடுக்கு 4ஆக இருந்தது அப்படின்னா 4 ஃபேக்டர் இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற இந்த ஃபேக்டர்ஸுடைய எண்ணிக்கை, காரணிகளுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரியை பொறுத்து இருக்கும். அதாவது அதிகபட்ச அடுக்கை பொறுத்து இருக்கும். ஒரு பல்லுறுப்புக்கோவையுடைய அடுக்கு 5 அப்படின்னா அதுக்கு 5 ஃபேக்டர் இருக்கும். இதுவே 6ஆக இருந்ததுன்னா 6 ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஒரு பல்லுறுப்புக்கோவையுடைய அடுக்கு எத்தனை இருக்குதோ அத்தனை ஃபேக்டர்ஸ் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது ஃபேக்டரைசேஷனுடைய செகண்ட் டைப் நம்பர் 2, ஃபேக்டரைசேஷன் பை டேக்கிங் அவுட் காமன் பைனாமியல் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் பொதுவாக உள்ள ஈருறுப்பு காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல். ஆக்சுவலாக டைப் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்லேயும் காமனாக இருக்கும். ஸோ அது ஒரு உறுப்புன்னு சொல்லுவோம். இப்போது டைப் 2ல் பார்த்தீங்கன்னா பைனாமியல், ஒரு ஈருறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டேர்ம் ஒரே மாதிரி இருக்கும். அதை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பிரஷன் 2x + 5 இன்ட்டு x - y plus 4y into x minus y, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைனாமியல், ஒரு ஈருறுப்பு, அதாவது 2 உறுப்புகளை கொண்ட ஒரு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா x - y அப்படின்னு ஒரு பைனாமியல் இருக்குது. அதே x - y பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த 2 டேர்ம்லையுமே ஒரு பைனாமியல், ஒரு ஈருறுப்பு நமக்கு பொதுவாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்க எல்லா டேர்ம்ஸ்லையுமே ஒரு பைனாமியல் ஃபேக்டர் காமனாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த 2 டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா x - y பொதுவாக இருக்குது. ஸோ இந்த x - y பொதுவாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த x - y வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உள்ளார மீதி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நல்லா கவனிங்க. இந்த x - y வெளியே வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2x + 5 மட்டும்தான் இதில் மீதி இருக்கும். 2x + 5 சென்டரில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா x - y பொதுவாக இருந்ததுனால அதை வெளியே எடுத்துட்டோம். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 4y இருக்குது. அந்த 4y மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு வரும். இப்போது இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவான உறுப்பு எதுவுமே இல்லை, காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனுக்கு உள்ளார ஏதாவது ஒரு பைனாமியல் காமனாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஈருறுப்பு காரணி பொதுவாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த ஈருறுப்பை அப்படியே வெளியே எடுத்துக்கணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா x - y இருந்துச்சு, ரெண்டையுமே அப்படியே வெளியே எடுத்துட்டேன். அதாவது x - y அப்படின்ற இந்த பைனாமியிலேயே அப்படியே வெளியில் எடுத்தாச்சு. இது எடுத்தது போக ரிமைனிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2x + 5 + 4y அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளி பண்ண முடியாது. இப்போது கண்டுபிடிச்ச இந்த 2 ஃபேக்டர்ஸ்க்கும் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதோட நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். அடுத்தது ஃபேக்டரைசேஷனுடைய தேர்ட் டைப் நம்பர் 3, ஃபேக்டரைசேஷன் பை குரூப்பிங். ஒன்றாக சேர்த்து காரணிப்படுத்துதல். சம்டைம்ஸ் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்லையுமே காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாத சமயத்தில் ஒரு சில டேர்மில் பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒரு உறுப்பு பொதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணுவோம், அதாவது பக்கத்தில் எழுதிக்குவோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒன்றா கலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் குரூப்பிங், ஒன்றாக சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, அதில் எல்லா டேர்ம்லேயுமே பொதுவான உறுப்பு, அதாவது பொது காரணி இல்லாத பட்சத்தில் ஒரு சில குரூப்ஸில் மட்டும், அதாவது ஒரு சில டேர்ம்ஸில் மட்டும் ஒரு உறுப்போ 2 உறுப்போ நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணிக்கணும், ஒரே பக்கத்தில் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்இசட். ஸோ இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 4. இந்த 4 டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ்லேயுமே பொதுவான காரணி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, பட் எக்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பட் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் இல்லை. அதே போல் இசட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் இல்லை. ஸோ ஒரே மாதிரியான உறுப்பு, ஒரே மாதிரியான வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த உறுப்புலையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் வர இடத்தெல்லாம் நம்ம வந்து ஒன்றா குரூப்பிங் பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி ஒரே இடத்துல எழுதிக்கலாம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எழுதிக்கணும். அதுக்கு பேர் தான் குரூப்பிங். அதாவது இந்த ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரதுக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை சேர்த்து எழுதிக்கணும் பக்கத்தில். அதை தான் நம்ம குரூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ் இல்லை, பட் தேர்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் டேர்மை நான் செகண்ட் டேர்மாகவும் செகண்ட் டேர்மை தேர்ட் டேர்மாகவும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ் ஒய் இங்கே வந்துடும், ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து இந்த ஒய் இசட் இங்கே வந்துடும், ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட். இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு, அதாவது எக்ஸ் ஸ்கொயர். அதே எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 டைம் வந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே மினிமம் 1 டைம் எக்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம்லேயும் ஒரு காமன் ஃபேக்டர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ஃபேக்டரை கொண்டு வரதுக்காக தான் இதை நம்ம குரூப்பிங் பண்ணுறோம், அதாவது ஒன்றா சேர்த்து எழுதுறோம். இப்போது இந்த 2 டேர்ம்லேயுமே ஒரு எக்ஸ் காமனாக இருக்கனால அந்த ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது, ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஒய் இருந்தது, இதில் எக்ஸ் வெளியே போயிடுச்சு, மீதி ஒரு ஒய் மட்டும் உள்ளே இருக்கும். அடுத்தது இந்த ப்ளஸ் இங்கே அப்படி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 டேர்மையும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா 2 டேர்ம்லேயுமே இசட் அப்படின்ற வேரியபிள் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி வந்திருக்கு. இங்கேயும் ஒரு டைம் இசட் வந்திருக்கு, இதுலேயும் ஒரு டைம் இசட் வந்திருக்கு. அதாவது இதோடைய பவர் 1, இதோடைய பவரும் 1. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக இசட் பவர் 1 வந்ததுனால அந்த இசட் பவர் 1 வெளியே எடுத்துடலாம். இப்போது இந்த இசட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒய் இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு போடலாம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கனால இதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்னும் போடலாம். இதை இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இசட்டை வெளியேறதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா ஒய் இருக்கும் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். நான் ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு போடுறதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போட்டிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போட்டாலும் தப்பு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஏன் இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு மாற்றிக்கணும் அப்படின்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட முடியும். அதுக்காக தான் இந்த இடத்துல ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு போடாமல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போது இதை பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த செகண்ட் டைப்பில் இருக்குது. அதாவது 2 டேர்ம்லேயுமே ஒரு பைனாமியல் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு ஈருறுப்பு காரணி ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இதுக்குள்ளேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ காமனாக ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கனால இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்தது போக ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் மீதி இருக்கும், அந்த ஒரு எக்ஸை இங்கே எடுத்துக்கலாம். அதே போல் இது வெளியே போயிடுச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி ஒரே ஒரு இசட் மட்டும் இங்கே மீதி இருக்கும். ஸோ ப்ளஸ் இசட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இசட். இதுதான் கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இசட். அடுத்தது ஃபேக்டரைசேஷனுடைய 4th டைப், டைப் நம்பர் 4, ஃபேக்டரைசேஷன் யூசிங் ஐடென்டிட்டிஸ், முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல். ஃபேக்டரைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னா அது இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுற இந்த டைப் நம்பர் 4 தான். ஏன் இதை நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா,
நீங்கள் ஹையர் செகண்டரி படிக்கும்போது, அதாவது இதுக்கு மேலே ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது 9th 10th 11th 12th படிக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் யூஸிங் ஐடென்டிட்டிஸ், முற்றுரிமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி காரணிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். a plus b whole square, a minus b whole square, a square minus b square, இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்போம். இப்போது கொடுத்துருக்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல் இந்த ஐடென்டிட்டிஸில் ஏதாவது ஒரு ஃபார்மில் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆர் பாலினாமியல் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 இந்த மாடல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் 2ஆக இருக்குது. அதாவது இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஃபஸ்ட்டு நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயர் வந்ததுனால இந்த எக்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த எக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்குது. அந்த 1 இங்கே ஹைட் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 1ம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், முழு வர்க்க எண் தான். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, கடைசி நம்பரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. அதாவது 16 அப்படின்ட்டு இருக்குது. 16 அப்படின்றது 4உடைய முழு வர்க்கம், அதாவது 4உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16க்கு பதிலாக 4 ஸ்கொயர் அப்படின்னு நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 3 ஐடென்டிட்டியில் ஏதோ ஒரு ஃபார்மில் தான் இந்த கொடுத்துருக்க கொஷின் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருக்குது, லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயராக இருக்குது, சென்டரில் வர நம்பர் ஈவன் நம்பராக இருந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது 2 டேபிளில் வந்திருக்க ஒரு நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2 டேபிளில் வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ட்டு இருக்குது. 8 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2 உடைய மல்டிபிள்ஸ், அதாவது 2 டேபிளில் வர நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருந்து, லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயராக இருந்து, சென்டரில் வர நம்பர் 2 உடைய மல்டிபிள்ஸாக இருந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்துக்கணும். அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருக்குது, லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயராக இருக்குது, சென்டரில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2 உடைய மல்டிபிளாக இருக்குது, அது பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருந்து சென்டரில் இருக்கிற நம்பர் 2 உடைய மல்டிபிள்ஸாக இருக்குது. அதனால் இதை நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ங்கிற ஃபார்மில் தான் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. இது நம்ம இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு இதை மாற்றுறதுக்கு ஜஸ்ட் a அண்ட் bயோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த a அண்ட் bயோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே a ஸ்கொயருக்கு நேராக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். a ஸ்கொயருக்கு நேராக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அதே போல் b ஸ்கொயருக்கு நேராக 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். இந்த மாதிரி a ஸ்கொயருக்கும் b ஸ்கொயருக்கும் நேராக என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ரெண்டு சைட்லையுமே பவர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. பவர்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த பவர்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதே போல் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பவர்ஸை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் b இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு தேவையான a வேல்யூ அண்ட் b வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கிடைச்ச இந்த வேல்யூஸை ஜஸ்ட் இந்த a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 4. இங்கே சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 4 அப்படின்னு போட்டுக்கலாம். மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. தேர்ஃபோர் கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. இதுக்கான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி டைப் 1 பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், ஒரு எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி, அதாவது பவர், ஹையஸ்ட் பவர் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 தான். அதனால தான் மேலே வந்து ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு போடலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டருமே சேமாக இருக்கிறனால தான்
நம்ம x + 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இங்கே 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. அதனால தான் x + 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கொடுத்துருக்க கொஷினுக்கான ஃபேக்டர் x + 4 ஹோல் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். இப்போது இதுவே ஃபஸ்ட் நம்பரும் ஸ்கொயராக இருந்து லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயராக இருந்து சென்டரில் வர நம்பர் 2 டேபிளில் வர நம்பராக இருந்து அதாவது ஒரு ஈவன் நம்பராக இருந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருக்கும், லாஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருக்கும், சென்டரில் வர வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயர், லாஸ்ட் நம்பர் ஸ்கொயர், சென்டரில் வர வேல்யூ 2 டேபிளில் வர வேல்யூவாக இருந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம a - b ஹோல் ஸ்கொயருங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 49x² minus 84xy plus 36y² அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, லாஸ்ட் நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, சென்டரில் வர நம்பர் 84 ஈவன் நம்பராக இருக்குது, அதாவது ரெட்டப்பட நம்பராக இருக்குது. எல்லா ஈவன் நம்பர்ஸுமே 2 டேபிளில் 2 உடைய மல்டிபிள்ஸாக இருக்கும். ஸோ 84 அப்படின்றதும் 2 உடைய மல்டிபிள் தான். இப்போது ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருக்குது, லாஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருக்குது, சென்டரில் வர நம்பர் 2 டேபிளில் இருக்குது, அண்ட் ஆல்சோ அது நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாவே நம்ம இந்த செகண்ட் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்பர்லேயும் லாஸ்ட் நம்பர்லேயும் இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 49, இதை வந்து 7 ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்குது, ஸோ இதை வந்து 7x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரும்போது 7 தனியாக ஸ்கொயர் ஆகும், எக்ஸ் தனியாக ஸ்கொயர் ஆகும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது x ஸ்கொயர், இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். மைனஸ் 84xy நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 36 பார்த்தீங்கன்னா 6 உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஸோ இது நம்ம 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு y ஸ்கொயர் இருக்குது, ஸோ இந்த டேர்ம் காமனாக 6y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36, y ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஸோ 36y ஸ்கொயருக்கு பதிலாக 6y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஸோ இதை a ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதை வந்து b ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சென்டர் நம்பர் மைனஸாக இருக்கனால இங்கே மைனஸ் இருக்குது, இது 2 உடைய மல்டிபிளாக இருக்கிறதுனால இதை வந்து 2ab அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருக்கிறனால இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணாவே போதும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் a அண்ட் b வேல்யூ தெரிஞ்சால் மட்டும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயருக்கு நேராக 7x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7x ஹோல் ஸ்கொயர். அதே போல் b ஸ்கொயருக்கு நேராக பார்த்தீங்கன்னா 6y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே ஸ்கொயர்ஸ் ஒரே மாதிரி இருக்கனால இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ 7x அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6y அப்படின்னு கிடைக்கும். பிகாஸ் இந்த ஸ்கொயர்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர் வந்தால் மட்டும் போதும் இல்லையா? ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7x, பியோட வேல்யூ 6y. ஃபார்முலாவில் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே சென்டரில் மைனஸ் போட்டுக்கணும். பவரில் ஒரு 2 இருக்குது. ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷின் பாருங்கள், 49x² minus 84xy plus 36y². இதோடைய ஃபேக்டர்ஸ் 7x minus 6y ஹோல் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுமே அது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். இதை கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும். அதுலேருந்து நம்ம ஆன்சரை ரொம்பவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி மாடல் இருக்குது, 49x² minus 64y² இந்த மாதிரி மாடல் இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, செகண்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்து சென்டரில் மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த தேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது a² minus b². அதாவது ஃபஸ்ட் நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, செகண்ட் நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, சென்டரில் மைனஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம a² minus b² ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மில் இருந்தது அப்படின்னா நம்ம a + b × a - bன்னு மாற்றினா மட்டும் போதும். நமக்கு இதுதான் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக எழுதிக்கலாம். 49 அப்படின்றது 7 உடைய ஸ்கொயர். ஸோ இங்கே 7 ஸ்கொயர், இங்கே x² இருக்குது. ஸோ 7x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா 7 ஸ்கொயர் x² வரும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, x ஸ்கொயர் பண்ணும்போது x². அதே போல் 64y². இது பார்த்தீங்கன்னா 8 உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே y ஸ்கொயர் இருக்கனால y அப்படியே வச்சுக்கிட்டு 8y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டலாம். இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தோம்னா 8 ஸ்கொயர்னு வரும். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, y ஸ்கொயர் பண்ணும்போது y². ஸோ 64y²க்கு பதிலாக
8y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது இந்த டேர்ம்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, செகண்ட் நம்பரும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, சென்டரில் மைனஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இதிலிருந்து இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏ அண்ட் பி வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்பவும் ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஸ்கொயருக்கு நேராக பார்த்தீங்கன்னா 7x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7x ஹோல் ஸ்கொயர். அதே போல் பி ஸ்கொயருக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா 8y ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. 8y ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைட்லையும் ஸ்கொயர்ஸ் ஒரே மாதிரி நல்லா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7x, தென் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8y. ஸோ கிடைச்ச ஏ அண்ட் பி வேல்யூஸை இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ 7x ப்ளஸ் 8y இன்டூ 7x மைனஸ் 8y. ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷினுக்கான ஃபேக்டர்ஸ் 7x ப்ளஸ் 8y இன்டூ 7x மைனஸ் 8y. தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுமே அது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சரை நம்ம ரொம்பவும் ஈஸியாக போட்டுடலாம். பட் அந்த ஐடென்டிட்டி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த ஐடென்டிட்டிஸ் இல்லாமல் இன்னும் நிறையா ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸுக்கு நிறையா ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருப்போம். அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுமே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் எந்த ஐடென்டிட்டியோட மாடலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட முடியும். ஸோ ஐடென்டிட்டிஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷனுடைய ஃபிஃப்த் டைப் நம்பர் 5, ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c என்ற வடிவில் உள்ள கோவையை காரணிப்படுத்துதல். ஆக்சுவலாக இந்த ஃபிஃப்த் டைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடென்டிட்டியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே போல் காமன் ஃபேக்டர்ஸையும் நம்ம வெளியில் எடுக்க முடியாது. பிகாஸ் இதில் காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ண முடியாது, காமன் ஃபேக்டர்ஸையும் வெளியே எடுக்க முடியாது. அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான மெத்தடை தான் இந்த டைப் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, லாஸ்ட் நம்பர் 15 இருக்குது. 15 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ கடைசி நம்பர் இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. சப்போஸ் கடைசி நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு முற்றொருமை ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாததுனால நம்ம முற்றொருமைகளை பயன்படுத்த முடியாது. தென் இந்த 3 டேர்ம்ஸ்லையுமே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ண முடியாது, காமன் ஃபேக்டர்ஸையும் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. பிகாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நமக்கு ஹையர் செகண்டரியில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ண முடியாமல் காமன் ஃபேக்டர்ஸையும் வெளியே எடுக்க முடியாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதோடைய கோஎஃபிஷியன்ட் அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே வந்திருக்க முதல் எண். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே கொடுக்கல. எந்த நம்பருமே கொடுக்கல அப்படின்னா அங்கே 1 மறைஞ்சிருக்கும். அதாவது 1 அங்கே இந்த இடத்துல மறைஞ்சிருக்கும், 1 ஹைடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹைடாக இருக்க இந்த 1 நான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த 1ஐயும் இந்த 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 115s are 15 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இந்த 1ம் ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த 15ம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ 115s are 15 இதுவும் பாசிட்டிவாக தான் வரும். இப்போது நமக்கு ப்ளஸ் 15 அப்படின்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இப்போது இந்த 15ஐ 2 ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இந்த சென்டர் நம்பர் கிடைக்கணும். அதாவது இந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாவோ கூட்டினாவோ இல்லை கழிச்சாவோ நமக்கு 8 அப்படின்ற இந்த நம்பர் கிடைக்கணும். ஸோ 15 ஃபேக்டர்ஸில் எந்த ஃபேக்டரை எடுக்கும்போது 8 அப்படின்னு நமக்கு கிடைக்குதோ அதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான எக்ஸாக்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இது ரொம்பவும் சிம்பிள் தான். இதுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாவே போதும். இது நீங்கள் ரொம்பவும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட் இந்த 15 பாருங்கள். 15 வந்து எந்தெந்த டேபிள்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள்.
15 பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ 1 15s are 15. 2 டேபிளில் வராது பிகாஸ் இது வந்து ஒரு ஆட் நம்பர். அடுத்தது 3 டேபிளில் வரும். 3 5s are 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் வரும். 5 3s are 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 டேபிளில் வரும். 15 1s are 15. இந்த 1 into 15 15 into 1 ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை நம்ம விட்டுடலாம். அதே போல் 3 into 5 5 into 3 ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதையும் நம்ம விட்டுடலாம். ஸோ 15க்கான அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 15s are 15, 3 15s are 15. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இங்கே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக எதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கே ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 15. இந்த 1ஐயும் 15 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள், 16 அப்படின்னு வரும். சப்போஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், 15லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், 14 அப்படின்னு வரும். அதாவது ஆட் பண்ணும்போது 16 வருது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது 14 வருது. நமக்கு ரெண்டுமே தேவையில்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா 8 வரணும். அதாவது ஆட் பண்ணாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாவோ நமக்கு 8 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டரை யூஸ் பண்ணும்போது ஆட் பண்ணாலும் 8 வரல, சப்ட்ராக்ட் பண்ணாலும் 8 வரல. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது இந்த செகண்ட் ஃபேக்டர் பாருங்கள், 3 5s are 15. 3யும் 5யும் ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு 8 வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கும்போது அதை ஆட் பண்ணாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாவோ ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணும்போதே எனக்கு வந்து இங்கே 8 கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு தேவையான எக்ஸாக்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 and 5. ஓகே, இப்போது ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோடைய சிம்பிள்ஸில் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிகாஸ் ஒரு சிம்பிள் சேஞ்ச் ஆனால் கூட நமக்கு ஆன்சர் தப்பாயிடும். ஸோ சிம்பிள்ஸில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற இந்த ஃபேக்டர்ஸ்க்கான சிம்பிளை எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஃபேக்டருமே சென்டரில் இருக்க இந்த நம்பரை விட சின்னதாக இருக்குது. ஸோ கண்டுபிடிச்ச ரெண்டு ஃபேக்டருமே சென்டரில் இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த சென்டர் நம்பருடைய சிம்பிளை ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கணும். சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கும். சப்போஸ் சென்டர் நம்பரை விட ஒன்று பெருசாக இருக்குது அப்படின்னா பெரிய நம்பருக்கு மட்டும்தான் இந்த சிம்பிள், இந்த சென்டர் நம்பருடைய சிம்பிள் பெரிய நம்பருக்கு மட்டும்தான் போகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சின்ன நம்பர் இதோடைய ஆப்போசிட் சிம்பிளாக மாறிடும். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 2s are அப்படின்னு இருக்குது. சென்டர் நம்பருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இது பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் தான் போகும். ஸோ இதில் பெரிய நம்பர் 9, ஸோ இந்த 9 வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக சின்ன நம்பர் இதுக்கு ஆப்போசிட்டாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இதோடைய ஆப்போசிட் மைனஸ். ஸோ இந்த சின்ன நம்பர் மைனஸாக மாறிடும். ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டர்ஸ் சென்டர் நம்பரை விட பெருசாக இருக்குது அப்படின்னா எது பெருசாக இருக்குதோ அதுக்கு தான் இந்த சென்டர் நம்பருடைய சிம்பிள் வரும். சின்ன நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஆப்போசிட் சிம்பிள் வந்துடும். இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 5 ரெண்டுமே இந்த 8ஐ விட சின்ன நம்பராக இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் சென்டர் நம்பரை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா சென்டர் நம்பரில் என்ன சிம்பிள் இருக்குதோ அதை இந்த ரெண்டு நம்பருக்குமே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போது இதை நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 5s are 15, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போது +3 +5 ரெண்டுமே சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணுவோம். எப்போவுமே சிம்பிள்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் வெவ்வேறு மாதிரி இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ சிம்பிள்ஸ் இங்கே ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கும். ரெண்டுக்குமே காமன் சிம்பிள் ப்ளஸ், ஸோ இந்த ஆன்சரும் ப்ளஸில் தான் வரும். இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக 15 வந்துருச்சு. அதே போல் ஆட் பண்ணும்போது நமக்கு +8 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபேக்டர்ஸை இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த ஃபேக்டர்ஸை இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸையே நம்ம பண்ணுறோம். இப்போது இந்த நம்பர்ஸ், அதாவது இந்த ஃபேக்டர்ஸை இந்த ப்ராப்ளமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1x² இருக்கு இல்லையா, இதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அதே போல் இந்த லாஸ்ட் நம்பர் 15, இதையும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். சென்டரில் இருக்க இந்த 8xக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டர்ஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். அதாவது 8xக்கு பதிலாக +3x +5x கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் கூட அப்படியே ஜஸ்ட் ஒரு எக்ஸை மட்டும் இங்கே எழுதிக்கிறோம். பிகாஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அதாவது இந்த 8xக்கு பதிலாக 3x + 5x அப்படின்னு இந்த இடத்துல பிரிச்சுக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் 4, டைப் 3, டைப் 2 இது எல்லாத்தையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாம். இந்த எக்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இங்கே 2 டைம் எக்ஸ் இருந்தது, ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருந்தது, அது வெளியே வந்துருச்சு. மீதி பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது, அந்த 3ஐ இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கலாம்.
அடுத்தது இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காமனாக இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் எடுத்துடலாம். அதே போல் இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 15ம் பார்த்தீங்கன்னா 5 3s are அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 1s are அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 காமனாக இருக்குது. ஸோ ஒரு 5ஐ வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த 5ஐ தவிர வேறு எதுவுமே இங்கே காமன் டேர்ம்ஸ் காமன் வேரியபிள்ஸ் இல்லை. ஸோ ஒரு 5 மட்டும் காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெளியே வந்துருச்சு. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும். அந்த 1xஐ வெறும் எக்ஸ்னே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 15ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெளியே வந்துருச்சு, ஒரு 3 மட்டும் உள்ளே இருக்கும். இங்கே பாசிட்டிவாக இருக்கனால இதுவும் பாசிட்டிவாக இருக்கும், +3. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் டேர்ம்ஸை நம்ம வெளியே எடுத்தோம். இப்போது இதை ரெண்டையும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பைனாமியல் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது x+3 ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரு x+3ஐ காமனாக வெளியில் எடுத்துடலாம். x+3ஐ காமனாக வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார இங்கே ஒரு x இருக்கும், இந்த இடத்துல ஒரு +5 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம காமன் ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷின் 1x² + 8x + 15 இதோடைய காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x+3 × x+5. இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 7x² + 2x - 5 இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. 7 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, கடைசி நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதை நம்ம ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காமன் நம்பர்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ண முடியாது, காமன் ஃபேக்டர்ஸையும் வெளியே எடுக்க முடியாது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது தான். எப்படி டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்பர் 7, லாஸ்ட் நம்பர் 5. 7 5s are 35. பட் இது வந்து நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 5s are 35. ஸோ -35 அப்படின்னு ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த 35ஐ 2 ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணணும். பட் அந்த ஃபேக்டரை ஸ்ப்ளிட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சென்டர் நம்பர் நமக்கு இந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாவோ கிடைக்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போது 35 உடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 × 35 ஃபஸ்ட்டு எடுப்போம். 1 35s are 35. 2 டேபிளில் வராது. அதே போல் 3 டேபிள்லையும் வராது, 4 டேபிள்லையும் வராது. நமக்கு 5 டேபிளில் வரும். 5 7s are 35. அடுத்தது 7 டேபிளில் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா 7 5s are தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை, பிகாஸ் இதே தான் அது. ஸோ இங்கே 5 7 எடுத்திருப்போம். 7 டேபிளில் 7 5s are வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 × 1, அதாவது 35th டேபிளில் வரும். 35 1s are 35. நம்ம ஆல்ரெடி 135s are 35 எடுத்திருக்கோம். ஸோ 35க்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான். பட் இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியும். நமக்கு சென்டர் நம்பர் 2 இருக்கிறதுனால இந்த 2 ஃபேக்டர்ஸோடைய அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் 2 வர மாதிரி நம்ம பார்க்கணும். 35ஓட ஒன்று ஆட் பண்ணால் 36, 35ஓட ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணால் 34. ஸோ ஆட் பண்ணாலும் 2 வரல, சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 வரல. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 7s are 35. 7லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போதே நமக்கு 2 வந்துருச்சு. அதனால் இதையே நம்ம ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாம். 7 5s are 35. இப்போது ஃபேக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபேக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய சிம்பிள் அதை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -35 இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸாக இருக்கணும். ஸோ எந்த நம்பர் மைனஸாக இருக்கும் அப்படின்றத கிளியராக கவனிங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பரை விட ரெண்டுமே பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டரில் எது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். 7 தான் பெருசு. ஸோ இந்த சென்டர் நம்பருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு தான் போகும். சென்டர் நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ 7 வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ சென்டர் நம்பருடைய சிம்பிளை இந்த பெரிய நம்பருக்கு நம்ம போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சின்ன நம்பருக்கு இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இந்த இடத்துல -5 அப்படின்னு வந்துடும். இப்போது செக் பண்ணி பாருங்கள். 7 5s are 35. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இதோடைய சம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. சிம்பிள்ஸ் வெவ்வேறமாக இருந்ததுன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 7லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு வரும். வர ஆன்சருக்கு எப்போயுமே லார்ஜர் நம்பர் சிம்பிளை போடுவோம். பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 7, அதோடைய சிம்பிள் ப்ளஸ். ஸோ இந்த ஆன்சர் ப்ளஸில் இருக்கும். இப்போது மல்டிப்ளை பண்ணால் அதோடைய ப்ராடக்ட் நமக்கு -35ன்னு வருது. ஆட் பண்ணால் அதோடைய சம் நமக்கு +2 அப்படின்ற இந்த சென்டர் நம்பர் அப்படியே நமக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸை இந்த சம்முக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 7x² கடைசியில் இருக்க இந்த 5ஐயும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது.
அப்படியே வச்சுக்கணும். சென்டரில் இருக்க இந்த 2xக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டர்ஸை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா +7, ஸோ +7x அப்படின்னு போட்டுக்கணும். செகண்ட் நம்பர் -5, ஸோ -5x அப்படின்னு போட்டுக்கணும். இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு நம்பரும் ஒரு வேரியபிளும் காமனாக இருக்கும். ரெண்டுலேயுமே 7 காமனாக இருக்குது, ஒரு 7 வெளியே எடுத்துடலாம். அண்ட் தென் ரெண்டுலேயுமே ஒரு x காமனாக இருக்குது, ஒரு xையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 வெளியே வந்துருச்சு, ஒரு எக்ஸில் சாரி இந்த எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். அடுத்தது ப்ளஸ் இந்த 7 வெளியே வந்துருச்சு, இந்த எக்ஸும் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே டேரெக்டாக வெளியே வந்ததுனால இங்கே மீதி 1 இருக்கும். அதாவது இங்கே எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாததுனால அந்த இடத்துல 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போது -5x -5 இது ரெண்டுலேயுமே காமன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு காமனாக மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸை வெளியில் எடுத்துடலாம். அண்ட் தென் ரெண்டுலேயுமே காமனாக ஒரு 5 இருக்குது, அந்த 5ஐயும் வெளியில் எடுத்துடலாம். இதை தவிர வேறு எதுவும் காமன் வேல்யூஸ் இங்கே இல்லை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மைனஸும் வெளியே வந்துருச்சு, 5ம் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும், அந்த எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஏன் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம்ஸை நம்ம காமனாக வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா உள்ள எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே போல் இந்த இடத்துல ஒரு -5 இருந்தது, அந்த -5 அப்படியே வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம் அப்படியே வெளியே வந்துருச்சு அப்படின்னா இங்கே மீதி எதுவுமே இருக்காது இல்லையா? எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 1 மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ மறைஞ்சிருக்கிற அந்த 1 நம்ம இந்த இடத்துல காட்டிடலாம், +1. ஏன் இந்த இடத்துல +1 போட்டோம் அப்படின்னா இங்கே இருந்த மைனஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ மைனஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா உள்ள ஆட்டோமேட்டிக்காக +1 மாறிடும். அதனால தான் இந்த இடத்துல +1 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே ஒரு பைனாமியல் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது x+1 அப்படின்ற பைனாமியல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ காமனாக இருக்க இந்த x+1 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். x+1 அப்படின்னு காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த x+1 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 7x மீதி இருக்கும். அதே போல் இந்த x+1 வெளியே வந்ததுக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா ஒரு -5 இருக்கும். இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர்ஸ் நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 7x² + 2x - 5 அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர்ஸ் x+1 × 7x - 5. இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த 2 ஃபேக்டர்ஸ் x+1 × 7x - 5. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஃபேக்டரைசேஷன்னா என்ன, ஒரு எக்ஸ்பிரஷன் அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, தென் அதோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.